ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிறது தகு பின்னம், தகா பின்னம், அப்படியே வந்துட்டு கலப்பு பின்னம். தகு பின்னம் அப்படின்னா ஒரு பின்னத்தின் பகுதி தொகுதியை காட்டிலும் அதிகமாக இருந்தால் அப்பின்னம் தகு பின்னம் என்று அழைக்கப்படுகிறது. மேக்ஸிமம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3/4 இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விட 4 வந்து என்னதுன்னா அதிகமாக இருக்குது. அதாவது பகுதி அதிகமாக இருக்குது, தொகுதி ஃபுல்லுமே சின்னதாக இருக்குது. இப்படி தொகுதியை காட்டிலும் இந்த பகுதி அதிகமாக இருந்தால் இது வந்து என்ன பின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகு பின்னம். ரொம்ப ஈஸி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தகா பின்னம். ஒரு பின்னத்தின் தொகுதி பகுதியை காட்டிலும் அதிகமாக இருந்தால் அப்பின்னம் தகா பின்னம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே தொகுதி வந்து பெருசாக இருக்கும், பகுதி ஃபுல்லாக சின்னதாக இருக்கும். இப்போது இந்த பகுதியை விட இந்த தொகுதி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து தகா பின்னம். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு பின்னத்தின் தொகுதி பகுதியை காட்டிலும் அதிகமாக இருந்தால் அப்பின்னம் தகா பின்னம் என்று அழைக்கப்படுகிறது. மேலே உள்ளது தொகுதி, கீழே உள்ளது பகுதி. தொகுதியில் வந்து பாருங்கள் 5/4. அப்போ இதில் வந்து என்னது அதிகமாக இருக்குது? தொகுதி தான் அதிகமாக இருக்குது, பகுதி வந்து சின்னதாக இருக்குது. பகுதியை விட தொகுதி அதிகமாக இருந்தால் இது வந்து தகா பின்னம். அதே மாதிரி கீழே உள்ள இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3/4, 1/2, 9/10 தொகுதியை காட்டிலும் பகுதி வந்து பெருசாக இருக்கும். எல்லா நம்பர்ஸுமே இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இது தகு பின்னம் எனப்படும். கலப்பு பின்னம்னு பாருங்கள். ஒரு பின்னமானது ஒரு இயல் எண் மற்றும் ஒரு தகு பின்னம் சேர்ந்ததாக இருந்தால் அப்பின்னம் கலப்பு பின்னம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ n b/qன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு இயல். இந்த இடத்துல எந்த நம்பர்னாலும் இருக்கலாம். இங்கே வந்து b/qனா இது என்ன ஒரு தகு பின்னமோ தகா பின்னமோ இந்த மாதிரி 2 நம்பர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கலந்து ஒரு நம்பரோட இந்த மாதிரி நம்பர் கலந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து கலப்பு பின்னம். இந்த மாதிரி 2 3/4 1 4/5 5 1/7 இது எல்லாமே வந்து கலப்பு பின்னம். இன்னொன்று என்ன இருக்குன்னா, இந்த கலப்பு பின்னத்தை எப்படி தகா பின்னமாக மாற்றுறது அப்படின்னா, இப்போ பாருங்கள் 2 3/4 இருக்கா, 2 3/4 ஒன்றுமே கிடையாது. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளைஸ் பண்ணிக்கோங்க. 4 2 8 ப்ளஸ் 3/4. இப்போ 8 3 பார்த்திங்கன்னா 11/4. இது வந்து தகா பின்னம். இந்த கலப்பு பின்னத்தை வந்து நம்ம தகா பின்னமாக மாற்றிட்டோம். அதே மாதிரி பாருங்கள், இந்த தகா பின்னத்தை நம்ம கலப்பு பின்னமாக மாற்றணும்னா இப்போ இந்த வேல்யூ இந்த நம்பரை எடுத்துக்கிடுவோமே 5/4 5/4 இது எப்படி கலப்பு பின்னமாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு 4 4 5 வந்து ஒரு நாள் இருக்கு இல்லையா, மீதி வந்து என்னது 1 இருக்குது. இப்போ நம்ம இது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அந்த மீதி இருக்கிற இந்த 1 இப்படி போட்டுடலாம் 1/4 இப்படி கலப்பு பின்னமாக மாற்றிடலாம். இப்போ இன்னொன்று இருக்குது பாருங்கள் 6/5 இதை எப்படி கலப்பு பின்னமாக மாற்றுறது? இதுவும் இதே மாதிரி தான் 1 5 5 மீதி 1 1/5 அவ்வளோதான். இப்போ